ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதியினுடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 தான் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்களினுடைய கடைசி நாளாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களில் ஏறுமுகத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன அதிர்ஷ்டங்கள்லாம் காத்துட்ருக்கு, மேலும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடையது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க. ராஜதந்திரம், இரக்க குணம், கலை ஆர்வத்தோடு இருக்கக்கூடியது, இது மாதிரி நிறைய முக்கியமான குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா தராசு. தராசு இவங்களுடைய ராசி சின்னமாக இருக்கிறதுனாலே என்னவோ எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கையில் சமநிலையை விரும்புவாங்க. எல்லாத்துலேயுமே நீதி நியாயம் இதெல்லாம் பார்த்து தான் செயல்படுவாங்க. ரொம்ப ரொம்ப கனிவானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்துலேயும் பார்த்திங்கன்னா 4 பேரோட பழகும் பொழுது நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க. எளிதில் மற்றவங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய நல்ல ஒரு தோற்றம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக இவங்க பார்த்திங்கன்னா அழகு, கலை, நுணுக்கமான விஷயங்களில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. அது இல்லாமல் உடை அலங்காரம் மற்றும் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை எப்போதுமே அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய உணர்திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. ஸோ இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நீதி தவறாமல் கனிவோடு பழகிறது தான். இதே பலவீனம் அப்படின்னா முடிவெடுக்கிறதுல தாமதம் எடுப்பாங்க. 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை யோசித்து உடனடியாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் தடுமாறுவாங்க. மேலும் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அன்பான உறவுகளை மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் குணாதிசயங்களாக பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் 31க்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் துளாராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே பெரும்பான்மையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அது மார்ச் 6லேருந்தே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிட்டார். மார்ச் 6ல் பயிற்சியான சனீஸ்வர பகவானே உங்களுக்கு நிறைய விஷயங்களை வாரி வழங்கியிருப்பார். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களானது அந்தந்த காலங்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்தது தான். ஸோ வரக்கூடிய நாட்கள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் துலாம் ராசி நேயர்களானவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சந்தோஷப்படவும் முடியல. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அது சாதகமாக இருந்தாலுமே கூட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், குரு பகவான் 2 கிரகங்களுமே உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் கிடைக்குங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த கஷ்ட காலங்களே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டது உங்களுக்கு அப்படியே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளானது நடக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் துளாராசினியர்களுக்கு இனி நடக்கும். அதாவது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு, நீங்கள் இதெல்லாம் ஏமாந்துருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக இருக்குது, பண வரவில் தடை பார்த்துருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தட்டி போயிருக்கலாம், குடும்பத்துலேயும் அப்படிதாங்க நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லது இல்லை, கெட்டதாக நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களோ அது எல்லாமே இப்போ சரியாக போகும். துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இனி கிடைக்கும். நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அடியெடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களையும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக, இனிமையாக, மகிழ்ச்சியாக இருக்கும்.
உங்களால் இனி வந்து எந்த விதமான கஷ்டங்களும் வந்து யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்களே மாற்றிப்பீங்க. பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். பண விஷயத்துல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேட்ட நேரத்துக்கு, தேவையான நேரத்துக்கு பணம்லாம் கைக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது. திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய கைக்கு பெரிய தொகை கூட கிடைக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். ஸோ இதுவரைக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வந்து நிலைத்தன்மையானது ஏற்படும். அதாவது ஒரு சில மாதங்களாகவோ வருடங்களாகவோ நீங்கள் பார்த்துட்டு வந்த அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலகும். உங்களுக்கு வராத பணம் கூட இப்போ கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. மேலும் இந்த டைமில் தந்தை வழி உறவு இல்லைனா அவங்களுடைய சொத்துக்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க. ரொம்பவே நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. பெரிய ஆதாயத்தை பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எப்போதுமே மற்றவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ துளாராசி நேயர்கள் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானமும் சரி, பொருளாதாரமும் சரி நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வழிகள்லேருந்து நீங்கள் வருமானங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக காத்திருந்ததுக்கு, இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்ததுக்கு, இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்கள் பார்த்த எல்லா விதமான அவமானங்களுக்கும் ஒரு ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் இனி உங்களுக்கு நாட்களானது இருக்க போகுது. ஸோ மார்ச்சோட உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரப்போகுதுன்னு தாங்க சொல்லணும். வேலையும் சரி, தொழிலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த சிக்கலும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பணிகளை வந்து செய்யுங்க. ஏன்னா துளாராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள். உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. உங்களுடைய கடினமான உழைப்புகளுக்கான பலன்களை எல்லாம் சனி பகவான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இல்லை நான் ஒரு வேளை சொந்த ஊர்லேயே இல்லைங்க, நான் ஊரை விட்டு வெளியே போய் தங்கி வேலை செய்யலான்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போய் நீங்கள் வேலை செய்கிறதோ தங்கி இருக்கிறதோ கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரங்களில் சிக்கல்கள் எதுவும் இருக்குமா, கவனமாக எந்த விஷயங்களாவது இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் பார்வைகளை செலுத்தும் பொழுது பெருசாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க. அதாவது எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. பணமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு செல்வாக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட ஒரு படி கூடத்தான் செய்யும். சாதகமான நிலை தான் இருக்குது. அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கான நிலைகள்லாம் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஆள் பார்த்து பழகிறது ரொம்ப அவசியமானது. இது ஏன் சொல்கிறேன்னா, துளாராசிக்காரர்களுக்கு ஏக்க குணம் அதிகம். அவங்கள்ட்ட வந்து யாராவது கேட்டுட்டாங்கன்னா உடனே இறக்கப்பட்டுருவாங்க. ஸோ அப்படி நம்பி மட்டும் யாருக்கும் எந்த விதமான விஷயங்கள்லையும் வந்து கேரண்டி கொடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவர்கள் கிடையாது. ஸோ உங்களை அவங்க ஏமாற்றக்கூட நினைக்கலாம். அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களையே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுங்க. ஸோ பெருமளவுக்கு நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களை ஆளக்கூடிய சுக்கிரனுடைய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால புதுசாக ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய நெருக்கம் இப்படி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. நிதிநிலை சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அனாவசியமான செலவுகளை எல்லாம் செய்யக்கூடாது. பார்த்து கவனமாக இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பணவரவு ஒப்பந்தங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு நீண்ட கால முதலீடுகளில் கவனம் செலுத்துங்க. அது உங்களுடைய பிற்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். கடினமான உழைப்புகளுக்கு ஏற்ற பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சொல்லப்போனால் துளாராசினியர்கள் எல்லாருமே இப்போ வந்து புதிய ஆற்றலோடு வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனி வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் தடைப்பட்டதோ அது எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்பப்போ உங்களுக்கு மன உளைச்சலானது ஏற்படலாம். அதே மாதிரி சோர்வானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உணவு பழக்க வழக்கத்தை வந்து நல்லபடியாக மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கும் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும், என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.